ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாஸ்டர் தான் வர்ஷிப் பண்ண போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் என்னை முன்னாடி துவக்க ஆட்டக்காரர் மாதிரி நான் வச்சு விட்டுட்டாருக்கோ அப்படின்னு சொல்லி ஸோ ஆல்ரெடி நம்ம ரொம்ப அழகாக ஆராதித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் நம்ம இருதயத்தை ஊற்றி ஆண்டுடைய சமூகத்தில் அவரை வர்ஷிப் பண்ண போகிறோம். ஆமென். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு தெரியும், இந்த பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் அப்படின்னு 3 விஷயம் இருக்குது. எத்தனை பேருக்கு அது தெரியும்? ஆசரிப்பு கூடாரத்தில் ஃபஸ்ட்டு பிரகாரம், அடுத்து பரிசுத்த ஸ்தலம், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலம். அப்படி நம்ம பிரகாரத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் நமக்கு என்ன இருக்கும்? பலி இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே கர்த்தர் தான் பேசுவார். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய சூழல்கள் அங்கே மறக்கப்படும். கர்த்தர் சொல்கிறாரு, நான் கிருபாசன தண்டையிலிருந்து உன்னோடு கூட பேசுவேன். ஹல்லேலூயா. ஆமென். என்னோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸில் எப்பெல்லாம் அந்த மாதிரியான ஒரு டிவைன் ஆண்டிடத்துல நெருங்கி நம்மை மறந்து கர்த்தரை ஆராதிக்கும் போது தான் நிறைய விஷன்ஸை கர்த்தர் கொடுத்துருக்காங்க, நிறைய வார்த்தைகளை ஆண்டர் பேசியிருக்காங்க. ஆமென். அப்போ ஆராதனை என்பது என்ன அப்படின்னா, த வெரி டாப் மோஸ்ட் அந்த லெவல் ஆஃப் வர்ஷிப் என்ன அப்படின்னா, யூ பிகேம் சைலண்ட் அண்ட் த ஸ்பிரிட் ஆஃப் காட் உங்களோட பேச ஆரம்பிக்கிறதா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், இந்த 3ஐயும் ஆமென் அனுபவிக்க போகிறோம். எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறீங்க? கர்த்தர் நம்முடைய நடுவில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன். கொஞ்ச நேரம் என்னோடு கூட சேர்ந்து நீங்கள் எழும்பி நின்று ஆண்டவர் அப்படியே கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி நல்லா உங்களுடைய பெஸ்ட்டை இன்னைக்கு நம்ம ஆண்டருக்கு கொடுக்க போகிறோம். ஆமென். ஆபேலின் காணிக்கை எப்படி இருந்ததுன்னா, தட் வாஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட். அவர்கிட்ட இருந்த பெஸ்ட் ஆபேல் கொடுத்தார். அல்லேலூயா. நீங்கள் தேவ சமூகத்தில் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருக்கு பிரியமான பலிகளை, கர்த்தருக்கு ஏற்கும் பலிகளை, தேவன் சுகந்த வாசனையாய் முகருகிற அந்த சுத்த பலிகளை நாம் செலுத்த போகிறோம். கண்களை மூடி தேவ சமூகத்தில் உதடுகளை அசைத்து, ஆண்டவரே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோமப்பா, சர்வ வல்லமை உள்ளவரே, அவருடைய நாமங்களை சொல்லுவோமா? அவருடைய நாமங்களை சொல்லி, உங்களுக்கு தெரிந்த கர்த்தருடைய நாமங்களை சொல்லி, நீர் எல் ஷடாய், நீர் எல் ரோயி, நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் பரிசுத்தர், நீர் மாறாதவர், அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லி ஒவ்வொருவரும் உதடுகளை அசைச்சு உங்க சத்தம் உங்க காதுகளை விழணும். நீங்க பேசுறது உங்க காதுல கேட்கணும். அந்த ஒரு சத்தத்துல ஆமென் வாய்களை திறந்து எல்லாரும் மனப்பூர்வமா முழு இருதயத்தோடும் நோவாவின் சுத்த பலிகளை சுகந்த வாசனையாய் முகர்ந்து ஆசீர்வதித்த கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் ஆசீர்வதிக்க அவர் நம் நடுவில் இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னம் நம் நடுவே வருவதற்கு தடையாய் இருக்கிற எல்லா தடைகளையும் என் கர்த்தர் மாற்றி மகா பரிசுத்த ஸ்தலத்தை அனுபவிக்க, தேவனுடைய சத்தம் இன்றைக்கு நம் காதுகளில் விழும்படியாக, கர்த்தர் செயல்படும்படியாக, கர்த்தருடைய மேகம், மகிமையின் மேகம் இந்த ஸ்தலத்தின் மேல் நிழலிடும்படியாக, மகிமையின் மேகம் நம்மேல் நிழலிடும்படியாக, நம்மேல் நிழலிடும்படியாக, ஆசாரியர்கள் செயல்படக்கூடாத அளவிற்கு மகிமை ஆலயத்தை நிரப்பினது. இன்றைக்கு we're going to ask for glory. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, glory எங்க மேல அந்த மகிமை இறங்கட்டோப்பா. பிரசன்னத்தை விட மேலான, தேவ பிரசன்னத்தை விட மேலாக, கர்த்தருடைய பிரசன்னத்தை விட மகிமையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வானம் திறந்து தேவனுடைய மகிமை எங்கள் நடுவிலே இறங்கி வருவதாக. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. கர்த்தாவே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே, எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே.
கண்களை மூடி தேவ பக்தியோடு நம்மை மறந்து நம் சூழல்களை மறந்து தேவ சிங்காசனத்தை நம் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து உம்மை பாட உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிக் கொண்டிருக்கிறார். உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கே அன்பின் ஆராதனை. சொல்லுங்க, உமக்கு ஆராதனை, ஆராதனை, அன்பின் ஆராதனை. கடமைக்காக அல்ல, கட்டாயமாய் அல்ல, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்தில் கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஆராதனை மனப்பூர்வமா ஆராதிப்போமா? இருதயத்தை திறந்து ஆராதிப்போமா? வித் லவ் அன்போடு ஆராதிப்போமா? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை உமக்கே ஆராதனை, அன்பின் ஆராதனை, உமக்கே ஆராதனை. நன்றி இயேசுவே, நன்றி. நல்ல சத்தமா நன்றி இயேசு. எனக்கு ஜீவன் தந்தீங்களே நன்றி, என்னை நடக்க வைத்தீரே நன்றி, என்னை பாதுகாத்தீரே நன்றி. Thank you Jesus, thank you Jesus. மனதின் ஆழத்தில் நன்றி பலிகளை செலுத்துவோமா? உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோமா? நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, இயேசுவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி Riga
காற்றாய் நீர் நீரக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். பரிசுத்தரே பரிசுத்தரே நீர் வாருமே, நீர் வாருமே. சொல்லுங்க பரிசுத்தரே 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 நீர் வாருமே. எழுந்தருளுமே எழுந்தருளுமே. நீர் நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக. நல்ல கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி அப்பா. உங்க நாமம் மகிமைப்படுவதாக. உங்க பிரசனத்தினால் எங்களை நடத்துவீராக. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ளவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். உம்முடைய கிருபையால் எங்களை நடத்தும், உம்முடைய மகிமையால் எங்களை மூடும். மகிமைக்கு பாத்திரர், வல்லமை நிறைந்தவர். உம்முடைய சத்துவத்தால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய தயவினால் எங்களை மூடுவீராக. இரக்கங்களின் தகப்பனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சத்தத்தை உயர்த்தி துதிங்கவா. கண்களை மூடி வாய்களை திறந்து இந்த இடம் முழுவதும் உங்க மகிமையினால் நிரப்புங்கன்னு சொல்லுங்க. உங்க சத்தம் கேட்கட்டும், உங்க சத்தம் கேட்கட்டும். இது ஒரு பேட்டில், ஒரு யுத்த காலம். துதித்து போகும்போது எதிரிகள் எல்லாம் தங்களுக்குள்ளாய் வெட்டுண்டு மடிய வேண்டும் என்றால் உங்களுடைய துதி உண்மையானதா இருக்க வேண்டும். எங்கள் பலனே, எங்கள் துருகமே, எங்கள் கேடகமே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இயேசையா நீ நல்லவர். ரேபாபாலா ஷிகேதரலா ஆந்தரே. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமனை சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. நான் என்று சொல்ல எனக்கொன்றும் இல்ல, திறமனை சொல்ல என்னிடம் எதுவும் இல்ல. உயர்த்தி உன் கிருபை போதும்பா. உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை. நான் ஒன்றும் இல்லையே, உங்க கிருபை வேண்டும். மகத்துவம் நிறைந்தவரே, ஒன்னும் இல்லையே. சொல்லுங்க உங்க கிருபை, உங்க கிருபை வேணும், உங்க கிருபை போதும், உங்க கிருபை இல்லாம நான் ஒன்னும் இல்லையே. உங்க கிருபை வேணுமே, உங்க கிருபை இல்லாம நாங்க ஒன்னும். திரும்ப திரும்ப சொல்லுங்க, கண்களை மூடி வாய்களை திறந்து உங்க கிருபை வேணும். உங்க கிருபை வேணுமே, உங்க கிருபை போதுமே, உங்க கிருபை இல்லாம ஒன்றும். நீங்க சொல்லுங்க, உங்க சத்தம் கேட்கணுமா? உங்க கிருபை வேணும்,
எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. கடந்த ஆண்டுகள்ல கூடாததெல்லாம், உங்க கரங்களால கூடாததெல்லாம், உங்களுடைய பேச்சினால நடக்காதவைகள் எல்லாம் இந்த ஆண்டுகள்ல உடைய ஜெபத்தினாலும் துதியினாலும் காத்திருப்புகளினாலும் பரிசுத்த தேவ கரத்தினால் அப்படியே நடப்பதா? அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்றுமே இல்லை. நிப சொற்களுக்கு நீங்களாக்கி, மனிதனுடைய வன்கண்களுக்கு விலக்கி, பரிசுத்த தேவன் எங்களை உயர்த்துகிற தேவனாய் எங்கள் மத்தியில் என்னாலும் நிலைத்திருக்கிற கிருபைகளை எங்கள் மேல் நீர் வைத்திருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். வாய்களை திறந்து, உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. நீங்க சொல்லுங்க, கமான். உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல, உம்மால் கூடாத கூடாத காரியம் பத்தாது, இந்த சத்தம் பத்தாது இன்னும். உம்மால் கூடாத கூடாத காரியம் எதுவும் இல்லை. உங்களால மாத்திரம் தான் முடியும் அறிந்திருக்கணும். உம்மால் முடியாத அதிசயம் என்று எதுவும் இல்லை. சில நேரத்தில் எங்களால கூடாதது. உம்மால் கூடாத கூடாத காரியம் நல்ல கரங்களை தட்டி விடுதலை ஆண்டவர் உயர்த்துங்க பாப்போம். உம்மாலே கூடாதவைகள் ஒன்றுமில்லை, உம்மாலே நடக்காதவைகள் ஒன்றும் இல்லை. எங்க வாழ்க்கையில கர்த்தர் சொல்லியும் செய்யாதிருக்கிறவர் அல்ல. நீ சொன்னவைகளை நிறைவேற்ற வல்லவர். எங்கள் வாழ்க்கையின் அஸ்திபாரமாகிய உண்மை எங்கள் வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக நாங்க நன்றி சொல்கிறோம். உம்மால் எல்லாவற்றிலும் மேலான பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வத்தில் உயர்ந்தவர்.
என்னாலும் எங்களை உயர்த்த வல்லவர். நாங்கள் நிலை பிசகுகிறதில்லை, நிலை மாறுகிறதில்லை. உங்க நாம மகிமைக்காக, நீர் எங்களை தெரிந்தெடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம், நன்றி சொல்கிறோம். ஆமென். ஹalleluya, ஹalleluya. தயவு அமர்ந்து கொள்ளுங்க. கிளாஸ் முடிப்பாராக. ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நாம் எல்லாம் நல்ல ஆண்டவரை உயர்த்தி துதிக்கிறதற்காக ஒன்று கூடி இருக்கிறோம். ஹalleluya. ஆராதனை மேலன்றது வந்து திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் அண்ட் ஸ்பெஷல் டைம். ஆமென். இந்த பூமியில் உங்களுக்கு வேற எங்க போனாலும் கிடைக்காத ஒரு சமாதானமும் சந்தோஷமும் நிறைவும் எங்க தான் கிடைக்கும் அப்படின்னா தேவ சமூகத்தில் மாத்திரமே. ஆமென். வேற எங்க போனாலும் யூ கேனாட் ஃபைண்ட். வேற எந்த இடத்துக்கு போனாலும் நீங்க ஆண்டவர் சமூகத்திற்கு வர 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 அப்படின்னா அவரோடு நீங்க க்ளோஸ் ஆக ஆக ஆட்டோமேட்டிக்காவே உங்களுடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், ஆசைகள் எல்லாம் அவரை மாத்திரமே மாறிடும். அது எப்போ உங்களுக்கு புரியும்னா, எப்போ நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்கன்னா, உணர்வீங்கன்னா, வேற எதுவுமே உங்களை எக்ஸைட் பண்ணாது. ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய காஸ்ட்லியான கிஃப்ட் கொடுக்கும்போது உங்களுக்கு அது சந்தோஷமாவே, அவங்களுக்கு முன்னாடி நம்ம சிரிப்போம், தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உள்ள என்ன பண்ணாது, உங்களுக்குள்ள ஒரு பெரிய நிறைவை தராது. திடீர்னு வந்து ஒருத்தர் உங்களுக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா 10 லட்ச ரூபா ஏதோ காசை கொடுத்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னா கூட உங்களுக்கு என்ன பண்ணாது, அது பெருசா சந்தோஷமா இருக்காது. ஏன்னா அவருடைய நிறைவுல, அவர் சமூகத்துல அந்த பிரசன்னத்தை உணர்ந்ததற்கு அப்புறம் நம்மளால வேறு எதுவுமே பெருசா தெரியவே தெரியாது. ஹalleluya. ஸோ சில நேரத்தில் நாம் பலன அற்றவர்களாக இருக்கும்போது பவுல் வந்து சொல்றார், எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டுச்சு, அந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி நான் எத்தனை முறை ஜெபம் பண்ணேன், 3 times 3 முறை ஒரு இடத்துல போய் கேட்டேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், சரி நான் எடுத்துறேன், முள்ளை எடுத்துறேன், இதுக்கப்புறம் நீ இந்த முள்ளை பார்க்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஆண்டவர் என்ன சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் பலன், இன்ஸ்டால்மெண்ட்டில் விளங்கும்னு சொல்லலை, பூரணமாய் விளங்கும். ஹalleluya. அந்த வார்த்தை வந்த உடனே பவுல் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் பலவீனனா இருக்கும் போதே பலன் உள்ளவனா இருக்கிறேன். ஹalleluya. நான் பலவீனமா இருக்கும்போது ஒருத்தர் எப்படி பலனா இருக்க முடியும் அப்படின்னா அவருடைய பலன் இடை கட்டணும். ஆமென். இப்ப என்னன்னா, பலவீனமா அவர் சரீரத்தில் இருந்தாலும் அவருடைய பலன், கர்த்தருடைய பலன் வந்துட்டதுனால வெளியில தெரியவே தெரியாது. ஹalleluya. அது நீங்க மட்டும்தான் ஃபீல் பண்ணுவீங்க. சில பிரச்சனைகளையும், சில பாடுகளையும், சில பெயினும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வெளியில யாரு பார்த்தாலும் கண்டுபிடிக்கவே முடியாது. வெளியில நீங்க சிங்கம் மாதிரி இருப்பீங்க. ஹalleluya. அப்பனா இடை கட்டிருச்சுன்னு அர்த்தம். இல்ல ஊர் உலகத்துக்கே தெரியுதுன்னா இன்னும் நீங்க இடை கட்டுறதுக்கு விடவே இல்லைன்னு அர்த்தம். ஹalleluya. You should not shut your doors. நீங்க உங்க கதவை என்ன பண்ணிடாதீங்க. உங்க கதவு எது கதவு? வாய் தான். ஹalleluya. கீ எது கதவை திறக்கிறதுக்குன்னா பிரைஸ் தான். ஆமென். ஆமா. அதனால இந்த பலன் உங்களை இடை கட்ட இன்னைக்கு விட போறோம். பரிசுத்த தேவன் நம்மை நிரப்புவாராக. நல்ல கரங்களை தட்டி இருப்பதினால் இந்த பயமும் எனக்கில்லையே, பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். கரங்களை தட்டி சொல்லுங்க பாப்போம். பலனான கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கில்லையே, பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். நீங்க சொல்லுங்க, என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கில்லையே, என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். உங்க சத்தம் கேட்கணும். come on. பலனான கிறிஸ்து, பலனோடு பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே,
தகப்பனே, யெகோவா என் ராஜனே. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, எல் ஷடாய். பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். உங்க சத்தம் கேட்குமா? பலனான கிறிஸ்து, இந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. சொல்லுங்க, யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி. உங்க சத்தம் கேட்கட்டும். யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி. திரும்ப அறிக்கை செய்வோமா? யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய், எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரூயி. ஓ யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய் என் தெய்வமே, சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றி. சொல்லுவோமா? எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நீர். உங்க சத்தம். எரிகின்ற சூளைக்குள் எரியாமல் புகையாமல். கர்த்தரே, என் கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவே. என் கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவே. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி. ஓ யெகோவா என் ராஜனே, எல் ஷடாய். பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். உங்க சத்தம் கேட்குமா? பலனான கிறிஸ்து, பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதால் என் பெற்று எழும்பிடுவேன். யெகோவா நிசி, யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி வெற்றி தந்தீரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை துரத்தி. நீங்க சொல்லுங்க பாப்பா, என் வாழ்க்கையில யெகோவா நிசியாய் இந்த வருஷத்துல சத்துருக்கள் இல்லாதபடி அவர் எல்லாவற்றையும் இப்பொழுதே ஜெயமாய் மாற்றுவாராக. கண்ணீரின் என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. என் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கொண்டாட்டம் உண்டாக்கினீ. எல் ஷடாய் என் தெய்வமே, எல் ரோயி. சொல்லுங்கப்பா, யெகோவா என் ராஜனே.
உங்க சத்தம் கேக்குது. எல் ஷடாய் உம்மை உயர்த்துகிறோம். எல் ராஜனே எல் ஷடாய் எல் ஷடாய் எல் ரோயி ஓ யெகோவா ராஜனே என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயம் எனக்கில்லையே. பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். என் பலனான கிறிஸ்து இருப்பதினால் இந்த பயமும் எனக்கில்லையே. என் பல பக்கத்தில் அவர் துணை நிற்பதா நான் ஜெயம் பெற்று எழும்பிடுவேன். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எரியாமல் புகையாமல் காப்பாற்றி நீர். எரிகின்ற சூளைக்குள் எரியப்பட்டும் எஸ் எரியாமல் புகையாமல் அறிக்கை செய்யுங்க பாப்போம். எரிகின்ற சூளைக்குள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் 7 மடங்கு எரிகிற அக்கினியா இருந்தாலும் சர்வ வல்லமையுள்ளவர் நீர். ஒன்றும் சேதமில்லாமல் எங்களை பாதுகாத்தீரே. புகையாமல் காப்பாற்றி நீர். என் கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவோம். கர்த்தரே தெய்வம் என்று கை தட்டி கொண்டாடுவோம். எல் ஷடாய் எல் ரோயி யெகோவா ராஜனே தகப்பனே. எல் ஷடாய் ரீதரலஹஷகே ரீபமலா துரோரோ ரீபலா துரோரோ ஷகே தரலாமரே. நிரப்போ நிரப்போ நிரப்போ. எல் ஷடாய் ரீனனே தரலாஷகே எங்களை நிரப்பு வீராக. எல் ஷடாய் ராஜனே நல்ல கரங்களை தட்டி நன்றி நன்றி நன்றி. ஓ we thank you Father Lord. நல்ல கரங்களை தட்டி நன்றின்னு சொல்லுங்க பாப். சத்தத்தை உயர்த்தி நன்றி அப்பா. உடைய தயவுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். உடைய இரக்கங்களுக்காக நாங்க நன்றி சொல்லுகிறோம். ஹalleluya ஹalleluya. ஆண்டவர் பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வாக்குத்தத்தத்தின் பிள்ளை ஆகிய ஈசாக்க ஆபிரகாமுக்கு தந்தார். ஆமென். சோ தன் தகப்பனார் இதே போல காத்திருந்ததா ஆபிரகாமையும் பெற்றுக்கொண்டார். யாரு? தேரா. ஹalleluya. ஆனா ஆபிரகாம் நாட்கள் வரும்போது கர்த்தர் சொல்றாரு, என்ன சொல்கிறார்? உன் சந்ததி மாநிலத்தனையா பெருகும், வானத்து நட்சத்திரங்களை போல பெருகும் அப்படின்னு ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். இந்த 2 நாட்களுமே வார்த்தையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். முக்கியமாக குடும்பங்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்று என்னன்னா வார்த்தையின்படியான ஆராதனை. ஹalleluya. வார்த்தையின்படியான ஆராதனை, word based worship. ஹalleluya. ஸோ நீங்கள் இதை சொல்ல 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 இது உங்களுக்குள்ள போய் கிரியை செய்ய ஆரம்பிக்குது. ஆமென். உங்கள் வாழ்க்கைக்குள்ள ஆண்டவர் கிரியை செய்யணும்னா அவர் பிரசன்னம் குடும்பத்திற்குள்ளே இருக்கணும். தனியாக ஜெபிக்கிற பழக்கம் அனைவருக்கு உண்டு. ஆனால் தனியாக எத்தனை பேர் ஆராதிக்கிறீங்கன்னு கேட்டால் இப்படி முழிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அடிக்கடி சொல்லுவேன். இப்போ நான் பாஸ்டரை பார்த்து ஐயா எனக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லலாம், எனக்காக துதிச்சுக்குங்க ஆராதிச்சுங்கன்னு சொல்ல முடியாது. ஆமாவா இல்லையா? ஆமாம். எனக்கு பதிலாக காணிக்க போட்டுருக்குன்னு கூட சொல்லலாம். காசு எடுத்துகிட்டு வரல, ஒரு 10 ரூபா இருந்தால் கொடுங்களேன் அப்படின்லாம் சில பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு பதிலாக நீங்கள் கொஞ்சம் ஆராதிங்களேன்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாக இருக்க முடியாது. Hallelujah. Worship and praise is personal. You have to do it. You have to proclaim it. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவரை உயர்த்த ஆரம்பிக்க
அப்படியே வான மண்டலங்கள் எல்லாம் திறக்க ஆரம்பிக்கிறது. ஆமென். ஆமாம், அவர் வந்து ஏதோ நம்ம ஃப்ரெண்டு அப்படி என் செல்லம் நீங்க தான் ஏச்சப்பா அப்படின்லாம் போய் என்ன பண்ண முடியாது. we cannot நம்ம போய் இப்படி ஏதோ ஒரு சின்ன குழந்தைய கொஞ்சற மாதிரிலாம் we cannot do that. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருடைய கிருபையினால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம நம்ம அப்பாட்ட எப்படிலாம் சேட்டை பண்ணுவோமோ அது மாதிரி பண்ணிக்கிறோம். சரி, அவரும் கிருபையினால சரிப்பா அப்படின்னு விட்டுறாரு. ஆனா the most holy God, ஹல்லேலூயா, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளாத சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர். ஸோ இந்த பூமியில ஒரு வாரத்தில் இருக்கிற நம்ம பரிசுத்தர் பரிசுத்தர்னு சொல்றதுனால அவர் இறங்கி வரணும்னா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையா சொல்லுவோம். we have to say truthfully. ஆமென். தேவை அறிந்து செயல்படணும்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நீட் இருக்கும்போது உதவி செய்கிற உதவி எப்போவுமே ரொம்ப பவர்ஃபுல்லாக அது கருதப்படும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சிலர் எங்களுக்கு எப்பயாவது ஆஃபரிங்லாம் அனுப்புறது உண்டு. ஆனால் ஒரு தம்பி இருக்கார். அவர் அவரால் முடியும் போதெல்லாம் ஒரு 500 rupees அனுப்புவார். அவர் கோயம்புத்தூரில் இருக்கிறார். எப்பெல்லாம் முடியுமோ அப்போல்லாம் அனுப்புவார். அவர் எப்பெல்லாம் அனுப்புகிறாரோ அப்பெல்லாம் அது கூட இல்லாமல் இருப்பேன் நான். அவர் அனுப்புகிற அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வெரி நீடட் டைமாக இருக்கும். அது சுத்தமாக அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காது. அப்போ தான் அந்த 500 ரூபா அவர் அனுப்புவார். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நிறைவாக இருக்கும்போது கொடுக்குற பெரிய காசெல்லாம் விட குறைவில் இருக்கிற அந்த கொஞ்சம் வருதில்ல, அது வேல்யூ அதிகம். ஹல்லேலூயா. ஸோ இந்த டைமிங் ரொம்ப முக்கியம் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு ஒருத்தர் சொல்லும்போது அது பெருசாக உங்களுக்கு தெரியாது. ஆனால் எல்லாராலையும் வெறுக்கப்படும் போது ஒரு நபர் உங்கள் பக்கத்தில் நான் உங்க கூட இருக்கேன், வேற ஒன்றும் உங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ண வேணாம், அவங்க என்ன சொல்லணும், நான் கூட இருக்கேன் ஒன்றும் கவலைப்படாதா அப்படின்னு சொல்லிட்டாவே உங்களுக்கு என்ன ஆயிடுது, அப்படியே ஒரு 1000 watts அப்படி முழுங்கின மாதிரி. ஓ ரைட், ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த ஆள் அட்ரஸ் இருக்காது, அது வேறு விஷயம். ஆனால் அந்த வேர்டு உங்களை என்ன பண்ணுது, என்கரேஜ் பண்ணுது. ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் வார்த்தையை சொல்லிட்டு கிளம்பி போறவர் கிடையாது. அது நிறைவேறும் அளவு உங்களை கைவிடுகிறவர் அல்ல. அதனால தான் அவர் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. சாதாரணமானவர் அல்ல. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஆராதனை நம்ம ஆராதிக்க போறோம். சரியா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆமா, நான் இப்படி ரொம்ப ஃபார்மலா இனிமேல் உங்களை நான் லீட் பண்ண மாட்டேன். ஐ won't lead you now. எனக்கு அது சுத்தம் பிடிக்கிறதும் இல்லை. கையை தூக்குங்க, காலை தூக்குங்க, திரும்பி பாருங்க, கண்ணை மூடுங்க, குதிங்க அப்படின்லாம் சொல்றது இப்போ எங்க அப்பாவை பத்தி ஒருத்தர் எனக்கு சொல்றா எப்படி இருக்கும், எங்க தகப்பனாரை பத்தி உங்க அப்பா ரொம்ப நல்ல மனுஷன், இப்படி இருப்பாரு அப்படி இருப்பாருலாம் சொன்னா எங்க அப்பாவை பத்தி எனக்கே சொல்றான் அப்படின்னு மனசுக்குள்ள, வெளியில ஆமா ஆமான்னா கூட வெளியில உள்ளுக்குள்ள நமக்கு தெரியுமா இல்லையா? ஆமா. ஒரு சில டீச்சர்ஸ் எல்லாம் பிள்ளைகளை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. யார்கிட்ட? பேரண்ட்ஸ். நமக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சா என்ன சொல்லுவாங்க டீச்சர்ஸ்லாம், இது மற்ற எல்லா பிள்ளையும் பரவாயில்ல, நீ இது அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவையும் கூப்பிட்டு எங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் என்னை பற்றி சில நல்ல விஷயங்கள்லாம் சொன்னாங்க. தயவு செஞ்சு இவனை கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆனால் அவங்க விடவே இல்லை கடைசி வரைக்கும். இல்லைங்க அவன் ஒரு நாள் பாருங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த ஒரு நாள் ரொம்ப வருஷமாச்சு. ஹல்லேலூயா. 15 years ஒரு நாள் இல்லை, 15 வருஷம் ஆண்டவர் ஊழியத்தில் மகிமையாக பயன்படுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஸோ இன்னைக்கு நீங்கள் உங்களை மறந்து ஆராதிக்க போறீங்க. ஆமென். எனக்கு தெரிஞ்ச டைம்லாம் 10 தெரியல, ஆனால் ஆன் த கோலை போட்டோம். முடியும் போது முடிச்சுட்டு நீங்கள் எப்போ போகணுமோ போகலாம், தாராளமாக. பசிச்சுன்னா கிளம்பிடலாம். ஹல்லேலூயா. அப்படிதான் ஆராதிக்கணும் நான் விருப்பப்படுறேன். இன்னைக்கு டே ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான் ஆராதிக்கணும்னு நினச்சேன். இருந்தாலும் சரி, உங்களை கொஞ்சம் வார்ம் அப் பண்ண வேண்டியது இருந்தது. ஆமென். நீங்கள் இப்படி உட்காரணும்னு இல்லை, உட்காந்துக்கலாம். எழுமணும்னு இல்லை, நின்றுக்கலாம். இல்லை நீங்கள் அந்த பக்கமாக திரும்பி தான் ஆராதிக்கணும்னாலும் எங்கே வேணாலும் திரும்பி எப்படி வேணாலும் நின்று நீங்கள் ஆராதிங்க. முட்டி போடணுமா போடுங்க, உக்காந்துடணுமா உட்காந்துக்கோங்க. பட் எல்லாவற்றையும் மறந்து நீங்கள் என்ன பண்ணிடணும், அப்பாவை ஆராதிக்க ஆரம்பிச்சிடணும். That's a real worship. ஆமென். இன்னைக்கு ஒரு இன்ஃபார்மலாக தான் இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு வர்ஷிப். நீங்கள் இன்னைக்கு எத்தனை பாட்டு பாடுவாங்க அப்படிலாம் கிடையாது. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு சில நேரம்லாம் 5 மணி நேரம் ஒரு 2 லைன்லாம் நான் பாடி ஆராதிச்சிருக்கேன். 5 hours. நீ நல்லவர், சர்வ வல்லவர், உமை போல் வேறு தெய்வம் இல்லை. இது மட்டும் 5 மணி நேரம்லாம் பாடிருக்கேன். அதுக்கப்புறமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா அப்படிலாம் போயிருக்கு. ஸோ அதனால இன்னைக்கு உங்களை மறந்து ஆராதிக்க போறீங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? என்கிட்ட இருந்து வார்த்தையை எதிர்பார்க்கவே வேண்டாம். இங்கே நீங்கள் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது.
லவ் யுவர் காட் ஓன் அண்ட் யோர் செல்ஃப். நீங்கள் போய் உங்கள் அப்பாவை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். ரீசெண்டாக நாங்கள் வந்து ஐ திங்க் இப்போ மதுரை அந்த ஏசுதாஸ் பாஸ்டர்களை இன்வைட் பண்ணியிருந்தாங்க, போயிருந்தோம். அங்கே வந்து ஒரு தம்பி வந்து இந்த கேமராவில் இருந்தார். அது வந்து நல்ல ஒரு உயரமாக ஹைட்டாக வந்து வச்சுருந்தாங்க, ஒரு பெரிய ஸ்டேஜ். அதில் நின்றுட்டு வீடியோ எடுத்துகிட்டு நான் ஆராதித்து கொண்டு இருக்கும்போது இப்படி சும்மா அப்படி கண்ணை அப்படி முழிச்சு பார்க்குறேன். அவன் வந்து அவனை மறந்து பயங்கரமாக ஆராதிச்சுட்டு இருக்கான். கேமராவை தட்டி விட்டுறாதான்னு யோசிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஹல்லேலூயா. நான் எலும்புங்கன்னே சொல்லலை, ஒரு கும்பல் எலும்பி ஆராதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே எலும்புனாங்க, இங்கே எலும்புனாங்க, இங்கே எலும்புனாங்க, மொத்த கிரௌடும் எலும்ப ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பண்ணல, நான் தனியாக ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டேன், அவங்க ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அப்படியே ஒரு ஒரு நேசம் வந்து அப்படியே பற்றி கொண்டது. ஹல்லேலூயா. இப்படி தான் ரிவைவல் ஸ்டார்ட் ஆகும். அசூசாவில் இப்படி தான் ரிவைவல் ஸ்டார்ட் ஆச்சு. ஹல்லேலூயா. அது மாதிரி இந்த நாட்களில் இந்த பகுதியில் இந்த திருச்சபையை கர்த்தர் ஒரு கலங்கரை தீபமாய் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமாம், சீக்கிரமாக நீங்கள் இடத்த மாற்ற வேண்டியது இருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் ஒரு மிகப்பெரிய விருத்தியை செய்யணும்னா யூ ஹவ் டு பிரைஸ் அண்ட் வர்ஷிப். சரியா? கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை முடியும், எல்லாரும் தயவா கண்களை முடியும். அபிஷேகம் பெற்றவர்கள் அந்நிய பாஷையில் ஆண்டவரை துதிக்கிறோம். ஒரு 2 minutes நல்லா அப்பாவை பிரைஸ் பண்ண போறோம். திஸ் இஸ் யோர் டைம், யூ அண்ட் காட். சத்தத்தை உயர்த்தி துதிங்க பாப்போம். சத்தத்தை உயர்த்தி உங்க சத்தம் கேட்கட்டும். மகிமைக்கு பாத்திரரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். வல்லமை நிறைந்தவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். இன்னைக்கு அவர் தம்முடைய கனத்த மகிமையால் பலத்த வல்லமையால் நிரப்ப போகிறார். ஒரு சிலரால தாங்கவே முடியாத தம்முடைய பிரசன்னத்தால் அவர் நம்மை நிரப்ப போகிறார். எத்தனை பேர் காத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. Those who thirst, யாரெல்லாம் வாஞ்சையா தாகத்தோடு இருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் கர்த்தர் இந்த நாளில் நிரப்ப போகிறார். சத்தத்தை உயர்த்தி துதிங்க பாப்போம். ரீகே தாராலா தேரே ரே ஷியாதாரலா ரீபா மாமா மலாதாரலா ரானா ஹாந்தே ரீபா மலாதுரோ ஷகே தாரலா ரானா ஹாந்தே ரே பரிசுத்தரே பரிசுத்தரே. சத்தத்தை உயர்த்தி ரீகே ராலாலா ரீபா மாமா லதாரா நானா ஷகே தாரலா நானா ரீபா பாபா பாபா லதுரோ ஷே. மகிமைக்கு பாத்திரரே, கனத்திற்கு பாத்திரரே, மேலானவரே, நல்லவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. இது பார்த்தா மேல் வீட்டில் அவர்கள் கூடியிருக்கும் போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அந்த இடம் அசைந்தது. இது ஏதோ ஒரு ஊழியம் அல்ல. பரிசுத்த தேவன் இந்த ஊழியத்தை ஒரு சிட்டியா, ஒரு நகரமா மாத்த போகிறார். இந்த பிளேஸ, இந்த திருச்சபைய, இங்க இருக்கிற அநேக தெருக்களுக்கு ஆசீர்வாதமா, அநேக எல்லைகளுக்கு ஆசீர்வாதமா. ஆண்டவர் எப்படி நேசிக்கணும்னு நீங்க தான் சொல்லிக் கொடுக்கவே போறீங்க. ஒரு சிலருக்கு உங்க வாழ்க்கை தான் மாதிரியா இருக்க போகிறது. பிசாசு எப்பவுமே உங்களுடைய பிரச்சனைகளை முன்வைத்து அடுத்த நிலைக்கு உங்களை செல்ல முடியாதபடி தடை பண்ணி கொண்டே இருப்பான். இன்னைக்கு எல்லாவற்றையும் தூக்கி வீசி விட்டு எனக்கு நீங்க வேணும் ஆண்டவரே என்ன சொல்லு. ஓ நீர் வேண்டும் அப்பா, பரிசுத்தரே பரிசுத்தரே. வாய்களை திறந்து அப்படியே நீங்க நேசிக்க ஆரம்பிக்க சொல்லுங்க. வாய்களை திறந்து அப்பாவுமே நாங்க நம்புறோம், நாங்க நேசிக்கிறோம், நீர் நல்லவர்னு சொல்லுங்க, நீர் பரிசுத்தர்னு சொல்லுங்க. கடந்த ஆண்டுகளை எத்தனையோ விபத்துகள் எங்களை நீர் பாதுகாத்தீர். எத்தனையோ நாச மோசங்களை எங்களை பாதுகாத்தீர். மனுஷர் எங்களுக்கு மேல ஏறி போகும்போதெல்லாம் கர்த்தருடைய கரங்கள் எங்களுக்கு பாதுகாப்பா இருந்தது.
சொல்லுங்க. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. ஹோரி பாபா பாபா மலலரலர ஷகேத ரிதேன ரிபா மலலரலர ஷகேத லலரன. எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீதானையா இதுவரை நடத்தி நீரே. சொல்லுங்க, எபினேசர், எபினேசர் நீதானையா இதுவரை நடத்தி நீர். உங்க சத்தம் கேட்கணும். எபினேசர் நீதானையா இதுவரை நடத்தி நீரே. எல்ரோய் நீர்தானையா என்னையும் கண்டீரையா. எல்ரோய் நீர்தானையா என்னையும் கண்டீரையா. புகழ்கின்றோம் பாட்டு பாடி புயல் இன்று ஓய்ந்தது, புதுரா பிறந்தது. புகழ்கின்றோம் புயல் இன்று ஓய்ந்தது, புதுராகம் பிறந்தது. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினேசர் சொல்லுங்க. எபினேசர் நீதானையா இதுவரை நடத்தினீரே.
விஷயம் கவனிங்க. சில நேரத்துல பரிசுத்த தேவன் நம் பட்சத்திலிருந்து பேசுறது நமக்கு கேட்கிறது. ஹல்லேலூயா. இப்ப ஆண்டவர் பேசிட்டே தான் இருக்கிறார் நம்ம கிட்ட. நம்ம காது தான் என்ன பண்ணிருக்கு? ஃப்ரீக்வன்சில இல்ல. ஆண்டவர் பிகினிங்ல பேசுறது உங்களுக்கு கேட்கும். சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடும்போது நீங்க சின்ன பிள்ளை, நீங்க grown up ஆனதுக்கு அப்புறம், வளர்ந்ததுக்கு அப்புறம், சர்ச்சுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் இப்பெல்லாம் ஆண்டவர் என்கிட்ட பேசுறது இல்லைங்க அப்படின்னா, அவர் பேசுறத கேட்கிற அளவுக்கு நீங்க என்ன பண்ணல? You have to grow yourself, love more. ஆண்டவர் சொல்றாரு, என்ன நீ அதிகமா நேசி, நான் வந்து உன் கரத்தை பிடிக்கிறேன். அந்த பழைய நேசம் என்ன பண்ணாது? இன்னும் பத்தாது. ஆனா நான் அதிகமாக தான் நேசிச்சுட்டே இருக்கிறேன். ஹல்லேலூயா. சில நேரம் அப்பா கையே நம்ம பார்க்கிறோம், ஏதாவது அவர்கிட்ட இருந்து வருமா வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானுடைய கரங்களை தான் நோக்கிட்டு. ஆனா நீங்களும் நான் அவருடைய கரத்திலிருந்து ஏதாவது கிடைக்குமான்னு இல்லை, அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். ஆண்டவர் உங்களை பார்த்து உனக்கு என்னடா வேணும்னு கேட்டார்னா, என்னமா வேணும்னு கேட்டார்னா, நீங்க இருந்தா போதும்ப்பான்னு சொல்லுங்களேன். வந்து கூட நிற்பார். அவர் வந்துட்டாருன்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஹல்லேலூயா. எழும்பலாமா? எழும்பி நின்று சற்று நேரம் அப்பா உயர்த்த போகணும். சொல்லுங்க, நீங்க தான் எனக்கு வேணும்னு சொல்ல போறீங்க. நீங்க தான் எனக்கு வேணும்னு சொல்ல போறீங்க. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீரே அல்லாமல் வேறொன்று வேண்டாம். நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீரே அல்லாமல் வேறொன்று வேண்டாம். நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீரே அல்லாமல் வேறொன்று வேண்டாம். நீர் வேண்டும். சொல்லுங்க, நீர் வேண்டும், நீரே அல்லாமல் வேறொன்று வேண்டாம். நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. ஹல்லேலூயா, 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 கண்களை மூடி நல்லா வாய்களை திறந்து நீங்க துதிக்க பரிசுத்த தேவன் நம்முடைய பலத்த அன்பினால் உங்களை நிரப்புவாரா. வானாதிவானங்கள் கொல்லாதவரே, வார்த்தையால் வர்ணிக்க கூடாதவரே, ஓயாமல் உம் புகழ் நான் பாடுவேன்.
அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டுமே, நீர் வேண்டும், நீர் வேண்டுமே. பரலோக கவனத்தை அப்பாவும் கண்களில் கிருபை வேண்டுமே, எப்போதும் என் அருகே நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீர் வேண்டும். அப்பாவை நோக்கி கதறி சத்தத்தை விதி ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசுவே, we worship you, Father God. We lift up your holy name. Hallelujah. உங்க சத்தம் கேட்குது. இது பார்த்தா கண்களை மூடி வாயில திறந்து சொல்லு. Yes, 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 Lord. எங்களை நிரப்போம், 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 நிரப்போம். ஓ, எங்களை கைவிடாத நேசம், எங்கள் கரங்களை பற்றிக் கொள்ளுகிற ஒரு கரம், அது உம்முடைய கரம் மாத்திரமே. எங்களை ஒருபோதும் விலகாத சர்வ வல்லமையுள்ள தேவன் நீர் மாத்திரமே. ஒரு சிலர் ஆண்டவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நம்முடைய காரணத்தின் கரத்தினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார், நம்முடைய பிரசன்னத்தால் மூடிக்கொண்டிருக்கிறார். நீர் மாத்திரம், நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே நம்பா. நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீரே அல்லாமல் வேறொன்றும் வேண்டாம். நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீரே அல்லாமல் வேறொன்றும், நீர் வேண்டும். சொல்லுங்க. நீர் வேண்டும், நீரே, நீர் வேண்டும், நீர் வேண்டும், நீரே அல்லாமல் வேறொன்றும் வேண்டாம். நீர் உங்க பலத்த மகிமைகளை நிரப்பட்டும். உடைய வல்லமை நாளிரைகளை நிரப்புவீரா. Oh, break all the barriers, Lord. எல்லா தடைகளும் விலகுவதா. ஒரு சிலருடைய வாழ்க்கையில காணப்படுகிற தடைகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடி கேட்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். எங்க கண்ணீர்களை துடைக்க வல்லவர், எங்களை காருண்யத்தினால் இழுத்துக்கொள்ள வல்லவர். இதுக்கப்புறம் பிசாசு உங்களை பிடித்து வைத்திருக்க முடியாது, உங்களுடைய வாழ்க்கை அடிமைத்தனத்தில் வைத்திருக்க முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ளவராக இறங்கி வந்திருக்கிறார், நம் பட்சத்தில் வந்திருக்கிறார். சகோதரி, உங்க பட்சத்தில் வந்திருக்கிறார். அநேக ஆண்டுகளாய் நான் ஜெபித்து, ஓ, என் ஜெபம் கேட்கப்படவில்லையோ என்ற கேள்வியோடு நிற்கிறீர்களோ, அவரை உயர்த்தி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே அவரே வந்து நின்று காரியங்களை வாய்க்க பண்ண துவங்கி இருக்கிறார். He started miracle working. அற்புதங்களை செய்ய
துவங்கிவிட்டார். அற்புதங்களை நடப்பிக்க துவங்கிவிட்டார். ஓ விடுதலை உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, சுகம் உண்டாவதாக, பலன் உண்டாவதாக. தடைகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். சத்தத்தை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி. எஸ் எஸ் லார்ட். ரே பிரகாஷே ரீமன் மகாந்தேரே கேதுரோ லோஹோஷியா தரலஹதரே. அநேக நாள் தடைகளை உடைப்பீரார், உடைப்பீரார், உடைப்பீராக. ஒரு ஆவிக்குரிய மந்த நிலைகளை கர்த்தர் இந்த நாளில் மாற்றுகிறார். ஆவிக்குரிய மந்த நிலைகளை மாற்றுகிறார். குடும்பத்திலே காணப்படுகிற சமாதானம் இன்மைகளை, கணவன் மனைவிக்குள்ளாய் அநேக ஆண்டுகளாய் காணப்படுகிற பிளவுகளை கர்த்தர் இந்த நாளிலே சீரமைக்கிறார். ஓ ராகல்பா ஷெகே தர்மன ஹாந்தரே ஏராலாலாலாலா ஷெகே தரலா ஹாந்தரே உரி பாபா 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 மலா தோரோரோ ஷெகே தரலா ஹாந்தரே. நல்லவரே, Baba la பெற்றவர்கள் அந்நிய பாஷை நல்ல விடுதலை ஆண்டவரை அவருடைய நாமத்தை சொல்லி உயர்த்துங்க. எல்லா நாமங்களும் ஆண்டவரை துதிப்பது. சத்தத்தை உயர்த்தி உங்களுக்கு கதறி அவர் அப்பாவை அப்பான்னு கூப்பிடணும்னா கூப்பிடுங்க. சத்தத்தை உயர்த்தி உங்க நாமம் மகிமைப்படட்டும் அப்பா, உங்களுடைய நாமம் பிரஸ்தாபப்படட்டும். எங்க மூலமா கர்த்தருடைய வல்லமை இந்த தேசத்திற்கு கடந்து போகட்டும் அப்பா. விடுதலை புறக்கணிப்புகள் மாறுவதா, அவதூறுகள் மாறுவதா, தூஷணங்கள் மாறுவதா. சேனைகள் தூதர் கூட்டங்கள் பாடி
கர்த்தர்